ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு எதற்காக போடுறேன்னா, நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் ரயில் வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். செப்டம்பர் 2லேருந்து பதிவு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்களும் இதில் போகணுன்னா பிளான் பண்ணிக்கோங்க. சென்னை எக்மோர்லேருந்து விடிய காலையில் 5 மணிக்கு எடுக்கிற ட்ரெயின் நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு மதியம் 1:50க்கு வந்து சேருது. அப்புறம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மறுமார்க்கமாக 2:20க்கு நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து எடுக்கிற ட்ரெயின் நைட்டு 11 மணிக்கு சென்னை எக்மோர் சென்றடையுது. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சேர் கார் வந்து 1735 ரூபா, 1735 அமௌண்ட். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் பார்த்தீங்கன்னா 3220 ரூபா, 3220 அமௌண்ட். இப்போ இது லாஸ்ட் டைம் ஸ்பெஷல் வந்தே பாரத் போச்சுல, அதை விட அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இது கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏழை எளிய மக்களும் ட்ராவல் பண்ணி போகணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ரேட்லலாம் வந்து ஏழை எளிய மக்கள் போகவே முடியாது. ஸோ அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் சண்டே வந்து நைட்டு 11:15க்கு நாகர்கோவிலேருந்து தாம்பரத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 வரை இந்த ட்ரெயின் சண்டே மட்டும் போகுது. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்மால் இல்லை, வழக்கமாக சொல்கிற டைலாக் தான். பிக் ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டெய்லி ரன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி போகுது, அது எக்ஸ்பிரஸ் போகிறது வந்து எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கனால அதில் வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்கனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, நிறைய ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறதில்ல. அப்புறம் அது ஈவினிங் கிளம்புது, அது ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனந்தபுரி வந்து முதல்ல திருவனந்தபுரத்துலேருந்து போச்சு, இப்போ கொல்லம் வர போயிடுச்சு. கேரளா மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கனால நமக்கு வந்து எந்த யூஸும் இல்லாமல் போகுது. ஸ்பெஷல் ட்ரெயினும் வந்து நம்ம போதுமான அளவு இல்லை, வாரத்தில் 2 நாள் 3 நாள்னு போகுது. இப்போ இந்த சண்டே மட்டும் எடுக்கிற ட்ரெயினை வந்து வீக்லி இல்லாமல் டெய்லி மிட் நைட் வந்து எடுத்தாங்கன்னா இரவு நேர ட்ரெயின் வந்து கிடைக்கும். பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இவங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அனந்தபுரி வந்தே பாரத்தை விட லாபத்தில் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் இவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கனால ஏழை எளிய மக்கள் வந்து இந்த மிட் நைட் ட்ரெயினை வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவு ரயில்வே நிர்வாகத்துக்கு இந்த நியூஸ் போய் காதில் போய் கேட்கறதுக்காக தான் இது போடுறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட முக்கியமான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், மதுரை வந்தே பாரத் ரயில் டிக்கெட்டும் மதுரை பெங்களூர் வந்தே பாரத்தும் செப்டம்பர் 2லேருந்து ரன் ஆகுது. அதுக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் புக் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத். தேங்க்யூ ஸோ மச்.